ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியாக இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து தண்ணி போட்டிருக்கேன். 2 கப்பு தண்ணி. அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு தான். இதை வந்து தண்ணி கொஞ்சம் சூடானோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு நீங்கள் வந்து கலக்கிட்டே இருங்க. இப்படி கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இருக்க மாவெல்லாம் அப்படி போட்டு கலக்கிட்டே இருங்க. அது கரெக்டாக அந்த இது கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க மாவெல்லாம் கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும் நமக்கு. நான் வந்து இதை போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இனி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது கையில் பிடிக்க முடியாது, நல்லா ஹீட்டாக இருக்கனால நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் ஆறினோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. மாவு நான் வந்து மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் வரும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து மாவு அதில் பிழியதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம வந்து பிழிஞ்சிடலாம். நான் இப்போ இதை வந்து இடியாப்ப குழல்ல எவ்வளோ ஈஸியாக நமக்கு வருது பாருங்கள். கஷ்டமே வேண்டாம். எனக்கு வந்து தோசை மாதிரி நம்ம போடுவோம்ல, அந்த இடியாப்பம் எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து 3 தட்டு வச்சு அதில் வந்து நம்ம தோசை இடியாப்பம் மாதிரி பண்ணுறேன். இல்லை நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டு அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட் இப்போ 3 வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். கஷ்டமே பண்ண வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். மாவை வந்து நம்ம ஊற வச்சு அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடையில் வாங்க மாவு தான் இது, இடியாப்ப மாவு தான். அதை வாங்கி நான் சூடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இது எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். நான் இந்த 3 எண்ணெய் வச்சுட்டு அடுத்தது இட்லி துணியில் போட்டு பண்ணதும் காமிக்கிறேன். இனி அதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் நீங்கள் வச்சுக்கலாம். தேங்காய் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன். இனி இதை வந்து நான் மூடி வச்சுட்டு இது பாயில் ஆன பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி, எல்லாம் ரெடியான சட்னி அது முடிஞ்சிடும். இனி இடியாப்பம் வெந்தாச்சுங்க பாருங்கள். எவ்வளவு சாஃப்டாக ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கூட ஆகுது. ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச மாவு தான். ஸோ அதனால் சீக்கிரமாக அது வெந்துருங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ துணி போட்டு பண்ணலாம். துணியை போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். நான் துணி போட்டு பண்ணுறேன். இட்லி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே போல் தான் இதுலேயும் ஈஸியாக நம்ம புரிஞ்சிடலாம். அது எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். முன்னாடிலாம் அதில் வந்து இடியாப்பம் நம்ம வந்து வைக்கணுன்னாலே கஷ்டமாக இருக்கும், புளிய வராது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நமக்கு வந்து ஈஸியாக அதை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி அது வருது பாருங்கள். ஸ்மூத்தாக வருது பாருங்கள். நான் கஷ்டமே படலை, டகன்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இப்படி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கலாம், எது மாதிரி வேணாலும். இது நம்ம வந்து குண்டு இடியாப்பம் இருக்குல்ல, அது போல் நான் தோசை மாதிரி நம்ம அதை வச்சு எடுத்தேன் 3. இது வந்து சின்ன இடியாப்பம் ரவுண்டு. இதில் உங்களுக்கு எப்படி எவ்வளோ வேணுமோ தேங்காய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். நான் இனி லாஸ்ட்டு மொத்தமாக காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நம்ம துணியில் வச்சது வெந்துருச்சு பாருங்கள். இதை நீ தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துடலாம். நம்ம இட்லி வைக்க மாதிரி தான். இதான 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடியும் ஆகிடும். என்ன பாருங்கள். பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கூட நமக்கு சிக்கன் கிரேவி இல்லைனா உங்களுக்கு என்ன கிரேவி வைப்போமோ அதை கூட குருமா வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து இனிமேல் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
நான் இப்போ வந்து அடுப்பில் அடுத்தது நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து தோசை இடியாப்பம் போல் உள்ளது. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் அதை நம்ம கடையில் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அது வந்து நம்ம வந்து சில நேரங்களில் ரொம்பவே கல்லாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம கடையில் வாங்க மாவை வச்சு எவ்வளோ சாஃப்டாக நமக்கு பண்ண முடியும் பாருங்கள். 5 நிமிஷத்தில் அந்த வேலையும் முடிஞ்சிருங்க பாருங்கள். ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இதுவும் ராஜ்மா கறி வச்சுருக்கேன். கூடவே வந்து சிக்கன் கறி இருக்குது. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு வந்து நான் இனி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் வந்து இது 2.5 கப்பு தான் போட்டேன். இதிலே நமக்கு வந்து 20 இடியாப்பத்துக்கு மேலே வருது. ஸோ நமக்கு இந்த கடையில் வாங்க மாவு வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய இடியாப்பம் வீட்டில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.